2025 நிறைய சாபமான காரியத்துக்குள்ளே சிக்கி கொண்டது போல இருந்தீங்களா? உங்களை பார்த்து எல்லாம் அப்படி நினைச்சாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நீ சாபமா இருந்தது போல காணப்பட்டியோ அவ்வளவு ஆசீர்வாதமாய் உன்னை நான் இந்த வருஷம் நீ போகிற இடத்துல உனக்கென்று தேவன் யாரை வைத்திருக்கிறாரோ அவன் அதை தவறாமல் கொடுப்பான். உனக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கொடுப்பான். உனக்கு கொடுக்க வேண்டிய உன்னுடைய சம்பளத்தை அவன் கொடுப்பான். உனக்கென்று என்ன தேவன் வைத்திருக்கிறாரோ நீ இன்டர்வியூக்கு போகும்போது அங்கே அந்த வேலையை அவர்கள் உனக்கு வாக்கு பண்ணுவார்கள். 2026, the year of opportunities. The opportunities will come after you. They will chase you in the mighty name of Jesus Christ. வாசிப்போம். சகரியா 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். இங்கே தூதன் என்ன விதமான வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமென். ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது? கைண்ட் அண்ட் கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ். நம்மை தேற்றுகிற வார்த்தைகளை தேவன் இந்த வருஷத்தில் நம்மோடு பேச விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நல்ல வார்த்தைகளை பேச விரும்புகிறார். கிருபையுள்ள வார்த்தைகளை அவர் பேச விரும்புகிறார். ஆமென். ஆறுதலான வார்த்தைகளை அவர் பேச விரும்புகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தின் பின்னணி என்ன? இதோடைய பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் தேவன் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது? மை ஹார்ட் burns with passion. I care deeply for Jerusalem and Zion. I feel very possessive of them. இது என்ன விதமான ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இந்த இடத்தில் தேவன் என்ன விதமான வைராக்கியத்தை பற்றி தன் ஜனங்களோடு பேசுகிறாரோ அதே வைராக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களோடும் என்னோடும் தேவன் எப்போதும் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அந்த வைராக்கியத்தை நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்ல விரும்புகிறேன். என்ன விதமான சூழ்நிலையில் சகரியா தீர்க்க தரிசனம் இதை சொல்லுகிறான்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இவர்களை பாபிலோனுக்கு 70 வருஷம் சிறையிருப்புக்கு அனுப்பிடுறாரு. அப்படி போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? நெபுகாத்நேச்சார் என்னும் ராஜா வந்து எருசலேம் தேவாலயத்தை மொத்தமாக இடித்துட்டான், தீக்கிரையாக்கி விட்டான். எருசலேம் நகரம் முழுவதும் அந்த மதில்கள் எல்லாமே இடிக்கப்பட்டு போய்விட்டது. அது மட்டுமல்ல, தேசத்தில் இருந்த நல்ல வாலிபர்கள், நல்ல முக்கியமான பிள்ளைகள் எல்லாம் சிறையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த சிறையிருப்புலேருந்து இப்போ திரும்பி வருகிற ஒரு காலம். அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து மறுபடியும் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிற ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நல்ல வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் தேவதூதனிடத்தில் கர்த்தர் பேசி அதை இங்கே சகரியாவுக்கு சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்கிறார்? என்ன அந்த நல்ல வார்த்தை? நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்படி மகா வைராக்கியம் கொண்டிருக்கிற இந்த தேவன் யாருக்கு மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார்? கீழ்ப்படிந்தவர்களுக்கா? இல்லை ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்தவர்களுக்கா? அப்படி கிடையாது. கீழ்ப்படியாமல் போய் பாவத்தின் நிமித்தம் அடிமைத்தனமாக 70 வருஷம் பாபிலோனுக்கு போனவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இது எதை காண்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். இவர்கள் தி பீப்புள் ஆஃப், தே ஆர் சோசன் பீப்புள். தான் தெரிந்து கொண்டவர்கள். ஒரு முறை கர்த்தர் ஒரு மக்களை தெரிந்து கொண்டால், ஒரு முறை ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டு விட்டால், உண்மையாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு விட்டால், அதுக்கப்புறம் அவர் மாறுவதே கிடையாது. ஆமென். அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை போனாலும் சரி, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம்.
நம்ம ரொம்ப கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம், சில அதன் நிமித்தம் கூட நம்ம வாழ்க்கையில் சில துன்பங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே நீ போயிருந்தாலும் அதற்கும் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறேன். உன் வாழ்நாள் முழுவதுமே நீ கஷ்டப்படுவது என்னுடைய விருப்பம் அல்ல. காரணம் என்ன? நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நான் உனக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன இந்த மகா வைராக்கியம் என்னத்தை செய்ய போகிறது? கர்த்தர் நம்மளுக்கு வைத்த இந்த மகா வைராக்கியம் என்ன விதமான காரியங்களை ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு செய்ய போகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இது கர்த்தர் வைராக்கியம் கொள்வது நம்மளுடைய கீழ்ப்படிதல், நம்மளுடைய கீழ்ப்படியாமையை பொறுத்து உண்டாகிற வைராக்கியம் அல்ல. அவருடைய நித்திய அன்பு, எவர்லாஸ்டிங் லவ், தேவ அன்பை இதில் தான் நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க. நிறைய நம்ம தேவ அன்பை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த மகா வைராக்கியம் கொள்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஒரு முறை ஒருவனை தெரிந்து கொண்டால் அவனுக்காக தேவன் இவ்வளவு மகா வைராக்கியம் கொள்கிறவராக இருக்கிறார்னா அது எந்த அளவுக்கு மகா வைராக்கியம் கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கு இந்த வசனங்கள் மூலமாய் பார்க்க போகிறோம். இது நாம் அவரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்கிற அளவினால் உண்டாகிற வைராக்கியம் அல்ல, அவர் உங்களையும் என்னையும் எவ்வளவு நேசிக்கிறார் என்கிற அந்த அளவுகோலின்படி உண்டாகிற வைராக்கியம் இது. ஆகவேதான் இதை கிருபையின் வைராக்கியம் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்கள் மேலும் என் மேல் வைத்த கிருபையினால் உண்டாகியிருக்கிற வைராக்கியம் இது. இதுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்கள் அல்ல. அவர் உங்கள் மேலும் என் மேலும் எவ்வளவு கிருபையாக இருக்கிறார் என்பதற்கான ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, அங்கே என்ன விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்? நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் கர்த்தர் பிரதியுத்தரமாக சொன்னாராம். இதை இன்னைக்கு தான் சொன்னார்னு பார்க்குறீங்களா? சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தான் இந்த நல்ல வார்த்தையை சொன்னார்னு கேட்டிங்கன்னா இங்கே சொல்லலை. ஏற்கனவே கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட சொன்ன வார்த்தையை எடுத்து இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்போ அங்கே நான் கொஞ்சம் பார்க்க விரும்புகிறேன். ஏற்கனவே கர்த்தர் எங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 10ஆம் வசனம் முதல் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப எப்ப ஆண்டவர் நல்ல வார்த்தையை சொல்லணும்னு நினைச்சார்னா, பாபிலோன்லேருந்து வந்த பிறகல்ல, பாபிலோனுக்கு அனுப்பும் முன்பதாகவே, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சில காரியத்தை நிர்ணயிக்கும் முன்னதாகவே, கர்த்தர் அவர்கள் செய்த தவறுக்கு ஒரு சில காலங்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை அனுப்புவதற்கு முன்னதாகவே தீமையான எண்ணத்தை வைத்தவர் பாபிலோனுக்கு அனுப்பவில்லை. அவர்களை திரும்பி கொண்டு அவர்களை மறுபடியும் குடியேற்றுவேன் என்ற நல்ல வார்த்தையோடு அவர்களை அனுப்பினார். இன்னைக்கு இந்த 2025 ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கலாம். அது எல்லாமே நமக்கு நல்லா தான் நடந்திருக்குன்னு தெரியாது. சில மோசமான சம்பவங்களை நீங்கள் நானும் 2025 எதிர்பார்க்காத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான சம்பவங்களை நீங்கள் நானும் சந்தித்திருக்கலாம். ஆனாலும் அது சம்பவிப்பதற்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களை என்னை குறித்து சில நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அந்த நல்ல வார்த்தைகள் தான் இன்னைக்கு இரவு பேச போகிறார். அப்போ 2025 நடந்த சம்பவங்களை பொறுத்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு நல்வார்த்தைகளை பேசவில்லை. இந்த சம்பவங்களாம் நடப்பதற்கு முன்பதாகவே இந்த வருஷத்தில் என்ன நல்ல வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். என்ன நல்ல வார்த்தை எங்க சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீங்க போயிட்டு வந்த காலம், இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் தேடினது போல என்னை தேடாதீங்க. அரைகுறை மனதோடு தேடாதீங்க. என்னை ஒரு சாய்ஸ் வச்சு தேடாதீங்க. என்னை முழு இருதயத்தோடு தேடுங்க. நேரம் இருந்தால் கர்த்தரை தேடலாம், நேரம் இருந்தால் ஜெபம் பண்ணலாம், நேரம் இருந்தால் ஆலயத்துக்கு போகலாம், நேரம் இருந்தால் வேதம் வாசிக்கலாம் என்று என்னை தேடாதிருங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து என்னை முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். என்னுடைய நல்வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுவேன். இவ்வளவுக்கும் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஏன் இப்படி வைராக்கியம் உண்டாச்சுன்னு சொல்லி, அதாவது ஆண்டவர் தன் மக்களை சில வருடங்கள் அவர்கள் மனம் திரும்புவதற்கான ஒரு காலகட்டமாக அவரே 70 வருடங்களை தீர்மானித்து அவர் பாபிலோனுக்கு அனுப்பினார்.
ஆனால் என்ன நடந்தது, அதாவது இப்படி எடுத்துக்கலாம், சத்ரு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டான். என் பிள்ளை தப்பு பண்ணுறான்னு சொல்லி அவனுக்கு நான் ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் என் பிள்ளைக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் என் பிள்ளை அழிந்து போகும்படியா அல்ல, என் பிள்ளையை மறுபடியும் கொண்டாந்து அவன் ஸ்தானத்தில் நிறுத்தும்படி நான் என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் எதிரி என்ன பண்ணுறான், நான் என் பிள்ளைய பனிஷ்மெண்ட் கொடுக்குறேங்கிறத அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான். அட்வான்டேஜாக எடுத்துட்டு அவன் என்ன பண்ணான், ரொம்ப ஓவராக பண்ணிட்டான். ஆண்டவர் எதிர்பார்க்காத பல இன்னல்களை, கொடுமைகளை பாபிலோனில் அவருடைய ஜனங்கள் அனுபவித்தார்கள். அப்போ என்னாச்சு, கர்த்தருக்கு மகா வைராக்கியம் வந்துட்டு, என் பிள்ளைகளை நான் தான் அங்கே அனுப்புனேன், ஆனால் என் பிள்ளைகளை நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்ததுனால நான் என்ன செய்ய போகிறேன், என் மக்களுக்கு நான் மகா வைராக்கியம் கொண்டு அவர்களுக்கு நன்மையும் உனக்கு தீமையும் செய்வேன் என்று கர்த்தர் எழும்புகிறார். இப்போ இந்த 2025 நம்ம போன பாதையில் கர்த்தர் நம்ம கண்டுக்காமல் இருந்தது போல இருந்த நாட்களில் அநேகர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது பிசாசானவன் உங்களுடைய என்னுடைய பலவீனத்தின் பகுதிகளை, நீங்கள் நானும் தவறின பகுதிகளை அவன் அட்வான்டேஜாக எடுத்து அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு எனக்கும் அவன் டேமேஜ் கொடுத்திருப்பான் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் மகா வைராக்கியம் கொண்டு எழும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ எடுத்துக்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லுகிறார். இப்போதான் அந்த மற்ற வசனங்களுக்கு புரியும். அதே எரேமியாவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்களா, எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன பேர் வச்சு அங்க பாருங்க, அவர்கள் உன்னை விசாரிப்பெற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால், என்ன சொல்றாங்கன்னா, உன்னை கேட்கறதுக்கு நாதி கிடையாது, நீ படுற இவ்வளவு கஷ்டத்துல உனக்கு யார் உனக்கு உதவி செய்ய போறார்கள், உன்னை யாருமே விசாரிக்க மாட்டாங்க, நீ தள்ளுண்டவள், அதாவது சொல்லுவாங்களே ஊர்ல தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லி, they have called you an outcast அப்படின்னு அவங்க உனக்கு பேரை வச்சுட்டாங்க. சியோனை பார்த்து சொல்றாங்க, அவளா சியோனா தள்ளப்பட்டவள், சியோனா அவளை கேட்கறதுக்கு நாதி கிடையாது, ஆகவே என்ன பண்ணலாம், உங்கள் இஷ்டம் போல அவர்கள் மேல் சுமைகளை சுமத்துங்கள். ஆனா அவங்க மறந்துட்டாங்க, தேவன் தான் அவர்களை எங்கே அனுப்பினார் என்பதை மறந்து அவர்கள் அப்படி செய்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு எந்த அட்வான்டேஜ் எடுத்து இந்த வருஷத்துல உன்னை காயப்படுத்தி நீ ரொம்ப துக்கப்பட்டியோ, அந்த காயங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆற்றுவார். இது காயப்படுகிற வருஷம் அல்ல, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் காயங்களை ஆற்றுகிற வருஷம். ஹல்லேலூயா. எதனால உனக்கு அதிகமான காயங்கள்னா, பிசாசு உன் வாழ்க்கையை அட்வான்டேஜ் எடுத்துட்டான். நீ போற பாதை சரியில்லை, அவன் பார்க்கறான், வெரி குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், வா வா வா, கர்த்தரை விட்டு நீ இடதுபுறம் வரியா வலதுபுறம் வரியா, கர்த்தரே உனக்கு, கர்த்தர் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் உன் பக்கத்தில் வர முடியாது, ஏன்னா கர்த்தர் உன் பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு நீ மோசமான காரியங்களுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் அட்வான்டேஜ் எடுத்து இன்னும் நீ எழுந்திருக்க கூடாத படிக்கு, இன்னும் கண்ணை விழிச்சு பார்க்காத படிக்கு, இனிமேல் நான் கர்த்தர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு ஏதாவது இருக்கா, நான் ரொம்ப மோசமா போயிட்டேனே அப்படிங்கிற இடத்துக்கு உன்னை சத்துரு கொண்டு வந்திருப்பான் என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறார், நான் உன் காயங்களை ஆற பண்ணுவேன், உனக்காக நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், நான் மறுபடியும் உன் ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது, என் பிள்ளைங்க மேல எவ்வளவு கோபம் வச்சிருந்தேன், கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேர் நான் கடுங்கோபம் கொண்டேன். அதான் நான் சொன்னது, நான் என் ஜனங்கள் மேல கொஞ்சம் கோபம் வச்சு அனுப்புனேன், ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கேட்டை அதிகரிக்க அவங்க தேடினபடினால் அவங்க நல்லா இருக்காங்க, ஆனா சுகமாய் வாழுகிற அவர்கள் மேல் நான் கடுங்கோபம் கொண்டேன். இப்ப கோபத்துக்கு ஆண்டவர் வைராக்கியமா எழுந்ததுக்கு காரணம் தெரியுமா, சத்துருக்கள் செய்த காரியம் அவருக்கு மிகுந்த கோபத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, தன் மக்கள் மேல் அவர் அதிகமாக இறங்க ஆரம்பித்து விட்டார். நான் சொல்றாரு, ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேம் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆலயம் அதில் கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு,
இப்போ நான் மனதுருக்கத்தோட திரும்பிட்டேன், மறுபடியும் அங்கே மெஷர்மெண்ட் எடுத்து பட்டணத்தை கட்ட ஆரம்பிப்பார்கள், ஆலயம் கட்டப்படும். ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் தேற்றரவு பண்ணுவார், இன்னும் கர்த்தர் தெரிந்து கொள்ள. அதாவது இன்னுங்கிறது ஃபியூச்சரை சொல்றாரு. இப்ப மட்டுமல்ல, இன்னும் இன்னும் ஆண்டவர் சீயோனையும் எருசலேமையும் தெரிந்து கொள்வார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கொஞ்சம் கோபம்னு சொன்னார் இல்லையா? கொஞ்சம் கோபத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஞ்சம் கோபத்திலேயே தேவ ஆலயமே எரிக்கப்பட்டு போச்சு. கர்த்தருடைய கொஞ்சம் கோபத்துக்கு தண்டனை எத்தனை வருஷங்கள்? 70 வருஷம். கர்த்தருடைய கோபத்தை பற்றி புரிஞ்சுங்க. கொஞ்சம் கோபம், லைட்டாக கோபப்பட்டதுக்கு 70 வருஷம் பாபிலோனுக்கு போனாங்க. லைட்டாக கோபப்பட்டதுக்கு அவருடைய ஆலயத்தை இடிக்க விட்டாரு, எல்லாம் இடிச்சு எடுத்துட்டு போங்கடான்னு. லைட்டாக கோபப்பட்டதுக்கு எருசலேமே இடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கோபம். ஒரு நாள் வரப்போகிறது, அவருடைய முழு கோபம் வரும். அப்போ எப்படி இருக்கும் உலகம்னு பார்த்துக்குங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் எந்த தகப்பன் கிட்ட இருக்கோம் தெரியுமா? கொஞ்சம் கோபம் வந்தால் எப்படி இருப்பாருங்கிற ஒரு தகப்பன்கிட்ட இருக்கும். ஆனால் அவர் நம்ம மேலே கோபம் கொள்வதில்லை. ஆமென். இயேசுவினைத்தான் நம்ம மேல் கிருபை வைத்திருக்கிறார். தேவன் பயங்கரமானவர். நாம் டேடி டேடி டேடின்னு கையை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம். நான் அப்படி தான் ஓடுறேன். ஒரு நாளைக்கு 100 வாட்டி சொல்லுவேன் டேடின்னு. உட்கார்ந்தா டேடி, எழுந்தா டேடி. ஆனால் இன்னொரு பக்கம் தெரியுமா அவரை பற்றி? பயங்கரமானவர். அதுக்காக சொல்கிறேன், நியூ இயரில் பயமுறுத்துக்காக சொல்ல. அவருடைய கொஞ்சம் கோபம் எருசலேமை எரித்து போட்டது. அவருடைய கொஞ்சம் கோபம் அவர் தன் ஆலயத்தை எடுத்து போட அனுமதி கொடுத்தார். அவருடைய கொஞ்சம் கோபம் 70 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் போனார்கள். இப்போ நம்ம மேலே ஆண்டவருக்கு கொஞ்சோண்டு கோபம் வந்தாலே நம்ம தாங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சாலும் கோபப்படாமல் இருக்காரு? ஒருத்தர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அந்த ரத்தம் கோபப்படாமல் தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறபடினாலே கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேலே கோபமாக இல்லை. அன்புள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர். ஆனால் அவருடைய கோபம் மகா பெரியதாக இருக்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு, இப்போ என் பிள்ளைங்களே நீ அப்படி பண்ணுனேன், உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், சும்மா விட மாட்டேன். அதே சமயத்தில் இதுவரைக்கும் என் பிள்ளைகளுக்கு செய்தது போல இன்னும் அதிகமான நன்மையை நான் செய்ய போகிறேன். எப்படி இது கர்த்தர் செய்கிறார் பாருங்க. எப்படி செய்ய முடியுது? முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். ஆனாலும் என்ன நான் இங்கே பார்க்குறேன், அவர் தன் தெரிந்து கொண்டவர்கள், நானும் அதை 30 வருஷத்தில் அனுபவிச்சிருக்கேன். அந்த தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தின் மேல் ஆண்டவர் காண்பிக்கிற கிருபை. தாவீதின் வாழ்க்கையை பார்க்குறோம். தாவீதுக்கு அருளின கிருபைகள் ஆண்டவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ 2026 நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கோபத்தை அல்ல, கிருபையை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாய் நடந்து அவரை முழு இருதயத்தோடும் தேட 2026 ஒப்பு கொடுப்போம். ஆமேன். கர்த்தர் கோபமாக இருந்த நாட்களிலே இவ்வளவு அவர்களுக்கு நன்மை செய்வார் என்று சொன்னால், நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கும்போது கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்வார். ஒரு அப்பா மன சங்கடத்தோட பிள்ளைங்களுக்கு ஆசீர்வதிக்கிறத விட ஒரு அப்பா மன சந்தோஷமாக ஆசீர்வதிக்கிறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. 2024 நான் சொல்லுகிறேன், நல்ல தகப்பன், அன்புள்ளவர், அவர் மனம் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி அந்த யோவான் எப்படி ஒரு அன்போட கூட இன்னைக்கு எழுதினாரே, அப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். பிரியமானவனே எப்போ கூப்பிடுவார்? கோபமாக இருக்கும்போது யாராவது பிள்ளைய பிரியமானவனே கூப்பிடுவோமா? கோபமாக இருக்கும்போது என்னென்ன வார்த்தை வராதோ அடைமொழி வச்சு தான் அவனை கூப்பிடுவோம். இங்கே வேணா, எங்கே வாடா, அவனை எங்கே வாடான்னு. ஆனால் எப்போ பிரியமானவனேங்கிற வார்த்தை வரும்? மை பிலவட், எனக்கு பிரியமானவனேன்னு கூப்பிடுனா அது உள்ளேந்து வர்ற அளவுக்கு அங்கே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்போது தேவன் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற வருஷம். தாவீதை பார்க்குறோம். தாவீதுக்கு விரோதமாய் அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் எழும்பினான். அப்படி எழும்பினவன் தகப்பனுக்கு விரோதமாக யுத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். தாவீது நடு இரவில் யாருக்கும் சொல்லாமல் காலில் செருப்பு கூட போடாமல் ஓடி போகிறான். ஆனால் தாவீதோடு இருந்த யுத்த வீரர்கள் போய் அப்சலோமோட போருக்கு போகும்போது சொல்லுறான், பிள்ளையாண்டான் அப்சலோமை மெதுவாய் நடத்துங்கள். தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பினவன், அவ்வளோ ஒரு மோசமான ஒரு மகன் அவன்.
ஆனாலும் யுத்தம்னு வரும்போது அந்த தகப்பனை இருதயம் பார்த்தீங்கன்னா கலங்குது. சொல்கிறான், அப்சலோமை மெதுவாக நடத்துங்கன்னு. கூட போனவங்களுக்குலாம் சரியான டென்ஷன், என்ன மனுஷன் இவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த போரில் அப்சலோம் என்ன பண்ணுறான், ஒரு கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொள்கிறான். அவனை ஒரு தாவீதை சேர்ந்த ஒரு மனிதன் குத்தி கொன்று விடுகிறான். அந்த செய்தியை எப்படி கொண்டு போய் தாவீதுகிட்ட சொல்லுவோன்னு தெரியாமல் சொல்கிறாங்க. அதை கேட்டப்போ தாவீது அப்படி அழுதான் என்று வேதம் சொல்கிறது. அப்சலோமே என் மகனே என் மகனேன்னு. அப்போ வெளியில் போய் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆள் இப்படி அழுகுறானே, அப்போ அவன் பிள்ளையால் நம்மலாம் செத்துருந்தா பரவாயில்லையா, இப்படி அழுகலாமான்னு. ஆனாலும் தாவீது அழுதான். ஏன் தெரியுமா, ஒரு தகப்பனவன், ஆமென், ஒரு தகப்பன் தன் பொல்லாத குமாரனுக்காக என் மகனே என்று அவன் அழக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்காக எனக்காக நம்முடைய தகப்பன் அழமாட்டாரா? அவர் பரிதவிக்க மாட்டாரா? நம்மளுடைய தவறுகளை பார்த்து அப்படியே விட்டு விடுவாரா? நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே நிர்கதியாக விட்டு விடுகிற தகப்பனா? தேவனை புரிந்து கொள்கிறவரிடமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். சியோனுக்காக உங்களுக்காக எனக்காக கர்த்தர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அதே விதமான வைராக்கியமுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதம் 103:13 சொல்லுகிறது. கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொள்வார், இன்னமும் தெரிந்து கொள்வார். இன்னமும் என்கிற வார்த்தை எதிர்காலத்தை குறிக்கிறது. இப்போது மட்டுமல்ல, எப்போதும் அவர் தெரிந்து கொள்வார், அவர் தேற்றரவு பண்ணுவார். அடுத்து தனிப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி பார்க்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்தத்துக்குள்ள போகக்கூடிய ஆசாரியன் தான் பிரதான ஆசாரியன். மற்ற ஆசாரியர்லாம் தினந்தோறும் ஊழியத்துக்கு போவாங்க. இந்த பிரதான ஆசாரியர் என்பவன் எத்தனை முறை போவார்? ரொம்ப முக்கியமானவர், ஹை போஸ்ட். வருஷத்தில் ஒரு முறை மக்களுக்காக பாவ நிவாரண பலி செய்கிறது இந்த பிரதான ஆசாரியன் தான். ஸோ இவன் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவன். அவனை கர்த்தர் காண்பிக்கிறார். அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். வழக்கமா வலது பக்கத்தில் கர்த்தர் தான் நிற்கணும். ஆனா இந்த யோசுவாவுக்கு விரோதமா யார் நிற்கிறா? சாத்தான் நிற்கிறான். எப்படி நிற்கிறான், ஏன் நிற்கிறான் அப்புறம் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்கிறார். இந்த 3ஆம் வசனம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2ஆம் வசனத்தின் பின்பகுதி, இவன் அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். இது தொடர்ந்து வரதுனால கொஞ்சம் குழப்பமா இருக்கும், நான் விளக்குறேன். 4ஆம் வசனம் 3ஆம் வசனம், யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தனக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அப்போ பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். என்ன அழுக்கு வஸ்திரம் தானா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் அக்கிரமமான ஒரு பொசிஷனில் நிற்கிறான். ஆசாரியனுமே மக்கள் நின்றது பரவாயில்ல, பிரதான ஆசாரியன் அக்கிரமத்தோடு அழுக்காய் நிற்கிறான். அக்கிரமத்தோடு அவன் அழுக்காய் நிற்கிறபடினாலே கர்த்தர் வலது பக்கத்தில் நிற்காமல் பிசாசானவன் வலது பக்கத்தில் நிற்கிறான், அவனுக்கு தீமை செய்யும்படியாக. அப்ப ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படிதான், உங்களுக்கு எப்படியோ அப்படிதான் எனக்கும். அங்கே ஜனங்களுடைய அக்கிரமத்தை பார்த்தோம், இங்கே பிரதான ஆசாரியனுடைய அக்கிரமத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் அக்கிரமமோ அவன் அக்கிரமம் இல்லையோ, ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, நீ எப்படி இருக்குன்னா, அதாவது எரிஞ்சிட்டு இருக்கு நெருப்பு, அதுல ஒரு விறகு எரிஞ்சிட்டு இருக்கு, ஃபுல்லா எரிஞ்சு முடிக்கல, பாதி எரிஞ்ச கண்டிஷன்ல பிடுங்கி எடுத்துட்டாங்க. சொல்றாரு, அப்படி இருக்கிறப்ப நீ 2025 நம்முடைய அனுபவம், அக்னியில நம்ம பற்றி எரிந்து கொண்டிருந்தோம், முழுவதும் எரிந்து போச்சு, முழுசா எல்லாம் எரிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணினார்? அந்த அக்னியிலிருந்து உங்களை என்னையும் வெளியெடுத்திருக்கிறார். நம்ம பார்த்தா எப்படி இருந்தோம்னா, பாதி எரிஞ்சு பாதி எரியாத கொல்லிக்கட்டை போல ஆண்டவர் நம்ம எடுத்தாரோம். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமம் ஒருவேளை
நம்மை அப்படி எரித்திருந்தாலும் கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், இரக்கத்து நிமித்தம் அந்த கொல்லி அந்த அக்னியிலிருந்து நம்மை பிடுங்கி எடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நமக்கு வேறே காரியத்தை செய்யும்படியாக. அப்போதான் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர். ஹல்லேலூயா. எருசலேம் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். எருசலேமை, அது நல்ல ஒரு அடைமொழி. சாதாரணமான கர்த்தர் அல்ல. எந்த கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொண்டாரோ அந்த கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இந்த இடத்துல தமிழ்ல கடிந்து கொள்வாராக வந்திருக்கு. ஆக்சுவலாக அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடிந்து கொள்வாராக இங்கிலீஷ்ல ரெபியூக் யூ அப்படின்னு வரும், உன்னை ரெபியூக் பண்ணட்டும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது எபிரேயத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு வெர்பு இருக்கு, அது கார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. GAR இங்கிலீஷில் போட்டால் கார். கார்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா பேசுறதுல, அது ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. கர்த்தர் கடிந்து கொள்வாராக அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை கார் என்ற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சட்டபூர்வமான வார்த்தை, சாதாரணமான வார்த்தை அல்ல. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, இட் மீன்ஸ் டு லீகலி ரெஸ்ட்ரெயின், சட்டபூர்வமாக அவனை தடை பண்ணுவது. அல்லது இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு ராஜா, எனக்கு முன்னாடி ஒரு குற்றவாளி நிற்கிறானா, இவனை உடனே என்னுடைய சமூகத்திலிருந்து தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? சொன்னதுக்கப்புறம் யோசிக்கவே மாட்டாங்க யாரும், திருப்பி ஏதாவது சொல்லுவார்னு. ஒரு முறை இவனை என் சமூகத்திலேருந்து தள்ளுங்கன்னா அடுத்த செகண்டு காவலாளி என்ன பண்ணணும், அவனை என் கண்ணுக்கு முன்னாடி எடுத்துடணும். அங்கே மறுபரிசீலனையே கிடையாது. யூ மஸ்ட் சீஸ் இம்மிடியட்லி, என் சமூகத்திலிருந்து உடனடியாக தள்ளப்படுவாயாக. யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் ஃபர்பிடன், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் இன்றோடு கூட கட்டப்படுகிறது. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, திருப்பி எதுவுமே செய்ய முடியாது, அந்த அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்கிறார். எப்படி கடிந்து கொள்கிறார்? அவர் கார் என்ற வார்த்தையின்படி, அது சட்டபூர்வமாய் இனி அவன் அக்கிரமம் இருக்கா இல்லையாங்கிறது நான் பார்த்துக்கிறேன். அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிற தேவன் நான். அது எவ்வளவு பெரிய அக்கிரமமா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ற வல்லமை கர்த்தருக்கு உண்டு. கல்வாரி சிலுவையில் உங்களுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ வாழ்க்கையில் அக்கிரமம் உனக்கு காணப்பட்டதுன்னா அந்த அக்கிரமத்துக்கு இனி புதுசாக ஆண்டவர் எதுவும் செய்ய போறதில்லை. ஏற்கனவே அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல், அறிவு இல்லாமல் நாம் அக்கிரமங்களில் போய் மாட்டிக்கொள்ளும் போது பிசாசு அதை என்ன பண்ணுகிறான், அட்வான்டேஜ் எடுத்து எல்லா பக்கத்திலிருந்து தீ கொளுத்தி நம்மை முற்றிலுமாக எரித்து விட அவன் முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பார்க்காம அந்த அக்னியிலிருந்து உங்களை என்னையும் இன்றைக்கு பிடுங்கி எடுத்திருக்கிறார். பிடுங்கி எடுத்தது மட்டுமல்ல, அவனை பார்த்து சொல்லுகிறார், யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் ஃபர்பிடன். இனி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே வேலை கிடையாது. உடனடியாக என் பிள்ளைகளுடைய சமூகத்தை விட்டு 2026 உன்னை நான் அப்புறப்படுத்துகிறேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்ப நீங்க எப்படி கடிந்து கொள்ள போறீங்க? எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உன்னை கடிந்து கொள்கிறேன் போ இயேசு நாமத்தில், அப்படி கிடையாது. இந்த காருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. சொல்லணும், உனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி நிற்காத, அப்படி சொல்லணும். உன்னை நான் பார்க்கவே கூடாது. நான் ஒரு சிலரை சொல்லுவேன், இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் நான் அவனை பார்க்க மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன். அந்த மாதிரி சொல்லணும் பிசாசை பார்த்து, இனி என் சபையிலையோ, என் குடும்பத்திலையோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ, என்னுடைய சுற்று வட்டாரத்திலையோ உன்னை நான் பார்க்கக்கூடாது. அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன், ஜனங்களுடைய அக்கிரமத்தை மட்டுமல்ல, பிரதான ஆசாரியனுடைய அக்கிரமத்தை இங்கே கர்த்தர் அங்கே சுத்திகரிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா.